தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 29வது வாரம் சனிக்கிழமை. இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் அரவணைப்பும் தேவத்தாயுடைய தெய்வீக பரிந்துரையும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் கிடைத்திட அன்னையோடு இணைத்து உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, மனப்போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போமா? மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையாம் என்று சொல்லி நாம் பாடுகின்றோம். இந்த மனப்போராட்டத்திற்கு காரணம் என்ன? கடந்த அதிகாரத்திலே ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பவுலும் தன்னுடைய மனப்போராட்டத்தை வெளிப்படுத்தி இருப்பார். நான் செய்ய விரும்பாதை செய்கின்றேன், செய்ய விரும்புவதென செய்ய முடிவதில்லை என்று சொல்லி. காரணம் என்ன? மனிதர்கள் ஒவ்வொருவரும் 2 இயல்புகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். மனித இயல்பு, இறை இயல்பு. மனித ஆவியால் ஊனியல்பின் ஆவியால் இயக்கத்தப்படுகின்ற மனிதர்களாகவும் இருக்கின்றோம். அதே வேளையிலே நம்முள் திருமுழுக்கின் வழியாக பொழியப்பட்ட தூய ஆவியானவரால் இயக்கப்படுகின்ற மனிதர்களாகவும் இருக்கின்றோம். கலாத்தியர் புத்தகம் 5 படிப்பதை போல ஊனியல்பின் செயல்பாடுகள் ஆவியின் இயல்புக்கு எதிராக இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. இரண்டும் ஒத்துப்போவதில்லை. இரவும் பகலும் போல இந்த ஊனியல்பின் செயல்பாடுகளும் ஆவிக்குரிய இயல்புகளும் வெவ்வேறு திசைகளில் செல்வதாக இருக்கின்றன. இந்த ஊனியல்பின் ஆவியின் இயல்புகளுக்கிடையே ஏற்படுகின்ற போராட்டம் தான் மனதிலே ஒரு போராட்டமாக மனிதனை வாட்டிக்கொண்டு இருக்கின்றது. இப்படி என்றால் இந்த போராட்டத்திற்கு முடிவு கட்டுவது எப்படி? நாம் ஆவிக்குரிய இயல்பை கொண்டு இருக்கின்ற பொழுது, ஆவியின் இயல்பினாலே நாம் இயக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய மனித இயல்பு முழுவதுமாக உடைத்து போடப்படுகின்றது. ஊனியல்பின் செயல்பாடுகளாக இருக்கின்ற இச்சைக்குரிய காரியங்கள், பரத்தமை மற்றும் கெட்ட நடத்தை அனைத்தும் நம்மிடமிருந்து அகற்றி எறியப்படுகின்றது. தூய ஆவியால் இயக்கப்பட நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது 1 தெசலோனியர் 5:19 பவுல் சொல்வது போல ஆவியின் செயல்பாடுகளை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார். ஏனென்றால் தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவரை கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்றது. கொரிந்தியர் புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட முடியாது என்று சொல்லப்படுகின்றது. ஆக நம்மை இயேசுவின் பெயரை சொல்லி அறிக்கையிட்டு மீட்பை பெற நமக்கு துணை புரிகின்ற, கடவுள் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகின்ற, நம்முடைய உள்ளத்தின் பெருமூச்சுகளெல்லாம் கடவுள் கரம் எடுத்து செல்கின்ற தூய ஆவியின் இயல்பை கொண்டவர்களாக நாம் மாற்றப்படுகின்ற பொழுது இந்த மனப்போராட்டம் முடிவுக்கு வருகின்றது. அப்படின்றால் நாம் ஆவியால் இயக்கப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தூய ஆவியானவரே என்னை முழுவதுமாக தன்மையப்படுத்திக் கொள்ளும், என்னை முழுவதுமாக உமக்கு உகந்த பாத்திரமாக மாற்றிக்கொள்ளும், உம்முடைய கொடைகளினாலும் கனிகளினாலும் நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சீடர்களும் அன்று மிகப்பெரிய மனப்போராட்டத்தில் இருந்தார்கள். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் இயேசுவின் வழியை பின்பற்றுவதா, மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்விற்கு போவதா என்கின்ற அந்த மனப்போராட்டத்தில் இருக்கின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு தோன்றி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த ஆவியில் இயக்கப்படுகின்ற பொழுது இயேசுவின் சாட்சிகளாக அவர்கள் மாறினார்கள். நாமும் இந்த ஆவியின் வரத்திற்காக நாம் கேட்க வேண்டும். இந்த ஆவியை நம்மிலே வருகின்ற பொழுது நம்முடைய பாவ வாழ்வு தவறு என்பதை நமக்கு சுட்டி காட்டுவார். இந்த ஆவியை நம்மில் வருகின்ற பொழுது செயல்படுகின்ற செயல்பாடு என்ன என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலியார் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கின்றது.
கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது ஆவிக்குரிய கொடைகளால் வரங்களால் நிறைக்கப்படுகின்றோம். ஆவியால் நிறைக்கப்படுகின்ற பொழுது பாவம், சட்டம், சாவு இவையெல்லாம் நம்மை மேற்கொள்ளாமல் அதிலிருந்து நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பதாக ஆவியானவர் நம் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார். நம்முடைய வலுவின்மையிலே நமக்கு வல்லமை தருபவராக தூய ஆவியானவர் மாறுகின்றார். மேலும் ஆண்டுடைய ஆவி நம்மிலே குடிகொண்டிருப்பதினாலே நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை மாற்றுகின்றார். கடவுள் தருகின்ற அருட்கொடைகளாக இருக்கின்ற அமைதியும் ஆசிரியர் நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்பவராக இருக்கின்றார். இயேசு உயிர்த்தெழச் செய்த ஆவியானவர் நம்மிலே குடிகொண்டிருப்பதனாலே நாமும் பாவத்திலிருந்து உயிர் பெற்றெழுவதற்கு, புது வாழ்விற்கு உயிர் பெற்றெழுவதற்கு நமக்கு துணை புரியக்கூடியவராக, நம்மை தேற்றுபவராக இருக்கின்றார். நம்முடைய தளர்ச்சியிலே, நம்முடைய பலவீனத்திலே, நம்முடைய இயலாமையிலே நமக்கு உருவேற்றுபவராக, நம்மை உருமாற்றுபவராக, நமக்கு துணை புரிபவராக, நம்மை உற்சாகப்படுத்துபவராக, நம்மை திடப்படுத்துபவராக இருப்பவர் இந்த தூய ஆவியானவர். ஆகவே தூய ஆவியானவன் கொடைகளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் என்னை உம்முடைய கிருபையால் நிறைத்து, உம்முடைய கொடைகளால் நிறைத்து, இறைவனுக்கு ஏற்ற பாத்திரமாக நான் வாழ எனக்கு துணை புரியும் என்று சொல்லி ஆவியானவருடைய வரங்களுக்காய் மன்றாட வேண்டும். தூய ஆவியானவர் நம்மில் வருகின்ற பொழுதுதான் நல்லதை தேர்ந்தெடுக்க, நல்லதை பேச, நல்லவர்களாக வாழ நம்மால் முடியும். ஆகவே அத்தகைய கிருபையை பெற்றுக்கொண்டு இயேசு குகந்தவர்களாக வாழுங்கள். நீங்கள் சாவுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, சாவின் பிடியிலே, சாத்தானின் பிடியிலே சிக்கி தவிக்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக உரிமை பிள்ளைகளாக விடுதலை வாழ்வு வாழ அழைக்கப்பட்ட என்பதை பவுலுடையார் அறுதியிட்டு கூறுகின்றார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இது இந்த நாளிலே கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். அதிகாலையிலே நாம் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவருடைய திருமுகத்தை நாடி வருவோம். ஆண்டவரே, இதோ அன்று அன்னை மரியாள் மீது நிறைவாய் ஊற்றப்பட்ட ஆவியானவர், கலங்கி தவித்த சிலர்கள் மீது கடந்து வந்தவர்கள் திடப்படுத்திய ஆவியானவர், உம்மை அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற ஆவியானவர், நன்மை தீமை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆவியானவரின் கொடைகளினாலும் வரங்களினாலும் எங்களை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். லூக்கா 11 சொல்வார் அல்லவா, தம்மிடம் கேட்பவருக்கு இன்னும் மிகுதியாக கடவுள் தன் ஆவியை கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் தாமே நம்மேலும் தூய ஆவின் வரங்களையும் கொடைகளையும் பொழிந்தருள்வாராக. ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது இந்த நாள் முழுதும் நம்முடைய உள்ளமும் இல்லமும் வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அத்தகைய கிருபையை கேட்போம், அருள் வாழ்வில் நிலைத்திருப்போம். கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை இந்த நாள் முழுவதும் காத்து கொள்ளுவாராக. ஆமேன். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்